என்கிட்ட கூட இப்போ ஒரு உண்மையை சொல்லிட்டான். போன வாரம் அன்புமணி என்கிட்ட பேசினார். என்கிட்ட பேசி சொன்னார், வேலு இந்த சுரேஷ் மட்டும் உன் கூடவே வச்சுக்க, அங்க திருப்பூர்ல அப்படி ஒரு ரவுண்டு வந்தாருன்னா நாங்க தோத்துருவோம், ஒரு இடமாச்சும் ஒன்னு ஆதரவுல ஜெயிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று எங்க சின்னையா அன்புமணி கேட்டாரு. அதனால சுரேஷ் நான் சொன்னேன், என்கிட்ட கேட்காதீங்க, என் சுரேஷ் கிட்ட பேசுங்க. வேட்பாளர் என் சுரேஷ் வீட்டுக்கு போனார், என் சுரேஷுக்கு சால்வை போட்டார், அன்புமணி போனிலே பேசினார். ஒரு முறை எங்களுக்காக நான் வேல்முருகன் பேசிவிட்டேன். வேல்முருகன் ஆம்சாங் பொறுப்பொழிக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறார். வேல்முருகன் திருமாவளவன் காட்டுமன்னார்குடியில் போட்டியிட்டால் வேட்பாளரை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். வேல்முருகன் சீமானை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தவில்லை. அதுபோல் இந்த திருப்போரூர் தொகுதியில் எனக்காக ஒரு இடத்தை என் தம்பி வேல்முருகன் விட்டுக் கொடுப்பான் என்று எங்கள் சுரேஷை பேசி கன்வின்ஸ் செய்துவிட்டு என்னிடத்தில் அனுமதி கேட்டார். என் வேட்பாளர் ஒற்றுக்கொண்டால் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் ஒரு இடத்தை விட்டுத் தருவது போல் உங்களுக்கு விட்டுத் தருகிறோம் என்று விட்டுக் கொடுத்தவர்கள் கெட்டு போனது இல்லை என்று சொன்னவன் வேல்முருகன். இன்னும் சில பாட்டாளிகள் சில பாட்டாளிகளுக்கு விவரம் புரியாம இவன் இங்க என்னை ஏத்து புளியாமரத்துல கொடியை கட்டுறான், ரோட்டுல பிஎம்கேக்கு போறான். ஐயா என்கிட்ட பேசுறாரு, காந்தி அக்கா என்கிட்ட பேசுது, உங்க தலைவர் அன்புமணி பேசுறாரு. ஏன்னா காலமெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திட்டு என்னத்த அழிக்க போறோம்? ஒன்னும் கிடையாது. ஒற்றுமையாக இருப்போம்.